வணக்கம் நண்பர்களே. உங்கள் தமிழகத்தில் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய கவுன்சிலிங்கில் மிக முக்கியமானது அப்படின்னு சொன்னோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் தான். டிஎன்ஏ நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங் 2025ஆம் ஆண்டிற்கான கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் முடிஞ்சு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அகாடமிக் ஒகேஷ்னல் அண்ட் அப்படிங்கிற 2 குரூப்புக்கும் நடக்க போகுது. இதில் அகாடமிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் தனியாகவும் அதே அகாடமிக்கில் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாகவும் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஒகேஷ்னல்லி அதே மாதிரி தான் ஜென்ரல் ஒகேஷ்னல் 7.5 ஒகேஷ்னல் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் தயாராக இருந்தால் நல்ல காலேஜை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் மார்க் 179, லாஸ்ட் ரேங்க் வந்து 39,145 இருக்கிறவங்க கலந்துக்கிறாங்க. ரவுண்ட் 2க்கு வந்து 39,146லேருந்து 1,37,710 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கலந்துக்கிறாங்க. அதாவது 1,37,711லேருந்து 2,39,299 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2,39,299 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதுலேயே 7.5 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இதிலேருந்து பிரித்து தான் அவங்களோட ரேங்கை தனியாக 7.5க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 7.5 ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணலாம், 7.5 வரக்கூடிய ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி 7.5க்கும் வந்து இதே சேம் ரேங்க்குள்ளே வரக்கூடிய 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. 7.5 ஜென்ரல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படி அகாடமிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் 2,662 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் கலந்துக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் 2,663லேருந்து 18,921 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கலந்துக்கிறாங்க. தேர்ட் ரவுண்டில் 18,922லேருந்து 46,848 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் கலந்துக்கிறாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரவுண்ட் 1, 2 கூட 1 சூப்பராக இருக்கும், 2 வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், 3 ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரி, இப்போது இந்த கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறது என்னென்னா சாய்ஸ் பில்லிங். ஃபஸ்ட் டே 10 o'clock ஆரம்பிக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் செகண்ட் டே கண்டினியூ ஆகி தேர்ட் டே அன்னைக்கு 5 மணி வரைக்கும் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸஸ் அப்படின்னா என்ன, உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். சீட் அலாட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அவ்வளவு சீட்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சது எந்த சீட், கிட்டத்தட்ட 1,70,000 சொச்சம் சீட் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு எத்தனை சீட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கான சீட்ஸோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1,63,054 சீட் வந்து போன வருஷம் இருந்தது. இந்த வருஷம் 1,75,904 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு. 7.5ல் 14,262 சீட்டு தான் இருக்குது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1,75,000 சீட் இருந்தாலுமே கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போது இந்த 1வது நாளில் 2வது நாள் 3வது நாள் இந்த 3 நாட்கள்லையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச சீட்டை ஃபஸ்ட்டாக வைக்கணும். அதுக்கு அந்த சீட் கிடைக்கலனா அதே காலேஜ்லேயோ அல்லது வேறு காலேஜ்லேயோ உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச்சை செகண்ட் ஆப்ஷனாக வைக்கணும். தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், இப்படி வந்து நீங்கள் உங்களோட ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளவு சாய்ஸஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு சாய்ஸஸ் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அவைலபிள் சீட்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு சாய்ஸஸையும் நீங்கள் உள்ளே கொண்டுக்கிட்டு வரலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 50க்கும் குறையாமல் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது, இன்னும் சொல்லப்போனால் 100 ஆச்சு கொடுக்கறது வந்து பெட்டராக இருக்கும். பட் உங்களுக்கு கரெக்டாக கட் ஆஃப் மார்க்கெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களோட மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு கொடுக்க முடியும்னா குறைஞ்சபட்சம் 50 சாய்ஸ் ஆச்சு கொடுத்தீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். என்னோடய கட் ஆஃப் மார்க் நல்லா இருக்குது, எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் ரொம்ப லோவாக சாய்ஸ் கொடுத்துடாதீங்க. 5 சாய்ஸ் 10 சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடாதீங்க.
எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜை மட்டும் கொடுத்து கிடைக்கலனா உங்களோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால சேஃப்டிக்கு சீட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரேங்க் வந்து 5000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்க் 5000 இருக்குது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய சீட் ஃபில் பண்ணுறதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 10,000 ரேங்க் வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் போகணும். குறைஞ்சபட்சம் 10,000 15,000 ரேங்க் வரைக்கும் கூட போகலாம். இப்போ 5000 ரேங்க்னா உங்களுக்கு 4000லேருந்து 7000க்குள்ளே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஸோ இதனோட அடிப்படையில் நீங்கள் கல்லூரிகளை செலக்ட் பண்ணணும். எத்தனை கல்லூரிகளை வேணாலும் தொடர்ந்து கொடுக்கலாம். ஒரே கல்லூரியில் எத்தனை கோர்ஸை வேணாலும் தொடர்ந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து சாய்ஸை கொடுத்துடணும். ஏன் சாய்ஸை கொடுக்கணும், ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, எது ஃபஸ்ட்டாக வரணும், எது செகண்டாக வரணும், எது தேர்டாக வரணும்னு கொடுக்கணுன்னா 2 காரணம். ஒன்று, கம்ப்யூட்டர் வந்து உங்களோட ரேங்கை செக் பண்ணும், உங்களோட சாய்ஸை செக் பண்ணும். இந்த காலேஜில் இப்போது உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் ஜென்ரல் கேட்டகரியில் போய் செக் பண்ணும் உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு. இருந்து தான் ஓப்பன் கேட்டகரியில் அலாட் ஆகிரும். ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை அப்படின்னா பிசி கேட்டகரிக்கு போய் செக் பண்ணும், அங்கே சீட் இருந்தால் அதில் அலாட் பண்ணும். அதுலேயும் இல்லைன்னா அடுத்து செகண்ட் சாய்ஸ்க்கு வரும். செகண்ட் சாய்ஸ்க்கு வரும்போது இப்போ நீங்கள் எம்ஐடி கொடுத்துருக்கீங்க, அப்போது எம்ஐடியில் அதே மாதிரி ஓசி பிசி செலக்ட் பண்ணும். அடுத்து பிஎஸ்ஜி டெக் கொடுத்துருக்கீங்க, அங்கேயும் ஓசி பிசி செக் பண்ணும். இப்படியே செக் பண்ணிக்கிட்டு வந்து எதில் உங்களுக்கான ரேங்க்கான சீட் அவைலபிளாக இருக்கோ அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கும். அதனால் நீங்கள் டாப் ஆர்டரை கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 மார்க் அப்படின்னு இந்த காலேஜஸ்க்கு மார்க் வச்சுக்குவோம். நீங்கள் எந்த காலேஜுக்கு 100 மார்க் கொடுத்துருக்கீங்களோ அது டாப்லேயும், 99 மார்க் கொடுத்துருக்கிறது வந்து செகண்டாகவும், 98 கொடுத்துருக்கிறது தேர்டாகவும், இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரணும். இப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் 90 வந்ததுக்கப்புறம் 70வது சாய்ஸ் கொடுத்துட்டு 89, 60வது சாய்ஸ் கொடுத்துட்டு 88 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90வது சாய்ஸ் வரைக்கும் செக் பண்ணுனது அடுத்தது 80ன்னு வந்தோடனே அதை அலாட் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எதுன்னா 89 அப்படின்னு வச்சுக்குவோம் உங்களோட ஆர்டர் ப்ரிஃபரன்ஸில், அது உங்களுக்கு கிடைக்காது. இது எந்த இடத்துல எதிரொலிக்கும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வேர்டில் எதிரொலிக்கும். அது என்னங்கிறது வந்து நம்ம அடுத்து வரக்கூடியதில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, டே 1ல் சாய்ஸ் ஃபில்லிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 10 மணிக்கு ஆரம்பிக்கணுமா, நான் ஃபஸ்ட்டே சாய்ஸ் ஃபில் பண்ணால் தான் எனக்கு நான் கேட்குற காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேர்ட் டே அன்னைக்கு 5 மணிக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சீட்டை சிஸ்டம் அலாட் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க்கு சீட் அலாட் ஆகாமல் உங்களுக்கு சீட் அலாட் ஆகாது, உங்களுக்கு சீட் அலாட் ஆகாமல் உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் ரேங்குக்கான சீட் உங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. குறைவான சாய்ஸ் ஃபில் பண்ணியிருந்தால் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிக குறைவான சாய்ஸஸ் வந்து தயவு செஞ்சு யாருமே கொடுக்காதீங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நிறையா கொடுங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நிறையா கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ உங்களோட ரேங்க் வந்து ஒரு 35,000 இருக்குது. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா கோர்ஸையும் கொடுத்துட்டேன், எம்ஐடியில் இருக்கிற எல்லா கோர்ஸும் கொடுத்துட்டேன், பிஹெச்டியில் இருக்கிற எல்லா கோர்ஸும் கொடுத்துட்டேன், எனக்கு காலேஜ் கிடச்சிரும்னு இருக்கக்கூடாது. உங்களுடைய ரேங்க்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் என்ன மாதிரியான காலேஜஸ் அவைலபிளாக இருந்திருக்குது அப்படிங்கிறத வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் அனலைஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஸோ 10 மணிக்கு ஆரம்பிக்கணுங்கிறதில்ல, முதல் நாள் வந்து சாய்ஸஸை ஃபில் பண்ணுங்கள், செகண்ட் டே வந்து சாய்ஸஸை ரிவ்யூ பண்ணுங்கள், தேர்ட் டே வந்து சாய்ஸஸை ஃபைனல் பண்ணுங்கள். ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் கொடுத்துடலாம். சாய்ஸ் லாக் கொடுக்காட்டியும் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் வந்து தேர்ட் டே 5 o'clock ஆயிரும். நீங்கள் செய்யக்கூடாத மிக முக்கியமான வேலை என்னென்னா, காலேஜஸையோ கோர்ஸஸையோ இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி கொடுக்கறது. இதை செய்யவே கூடாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமான காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், காலேஜ் கோடு கம்பல்சரி நீங்கள் பார்க்கணும், பிரான்ச் கோடும் கம்பல்சரி பார்த்து நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமல் ஏமாந்துட்டீங்க அப்படின்ட்டா நீங்கள் விருப்பப்பட்டது உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸோடு பேசும்போது கிடைச்ச ஒரு தகவலோட அடிப்படையில் சொல்லணும்னா, இசி எனக்கு வேணும், கம்ப்யூட்டர் வேணும், ஐடி வேணும் அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரிபிள் இ வேண்டாம் அப்படிங்கிறாங்க.
நீங்கள் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள்இ ஒரு காலேஜில் கொடுத்து வைக்கிறீங்க, அதுக்கு கீழே உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் வந்து இசிஇ கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள்இ அலாட் ஆயிரும். இசிஇ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் கிடைக்காம போயிடலாம். அதனால் சாய்ஸஸையும் சாய்ஸ் கோடையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். வேறு யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். வெப்சைட்லேயே ஹவு டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல்லையும் எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண முடியும். ஸோ ரீசெட் பண்ணிக்கிட்டு பண்ணிடுங்க. காலேஜஸ்லேயும் ட்ரஸ்ட்லேயும் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு பார்த்துக்கங்க, அது கரெக்டானது தானா, அந்த காலேஜ் நல்ல காலேஜ் தானா அப்படிங்கிறதையெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அதே போல் ஒரு சுமாரான காலேஜை வந்து டாப் ஆர்டரில் கொண்டாந்து கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக அந்த சீட் வந்து கிடச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எந்த காலேஜ் கொடுக்குறோம், எந்த கோர்ஸ் கொடுக்குறோங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக முடிவு பண்ணிக்கங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த ரிசல்ட்டை டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற சாய்ஸில் உங்களுக்கு இந்த சாய்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவல் வரும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் திணறி போயிடுவீங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன காலேஜஸ் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இந்த திணறலை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சாய்ஸ் ஃபில்லிங் முடிக்கும்போது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்களோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்துலேயுமே சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு காலேஜ் அண்ட் சீட் எதுன்னு தெரியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 நாள் டைம் தருவாங்க. 4th and 5th டே. 5th டே ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் கவுன்சிலிங்கில் நீங்கள் கண்டினியூ ஆகுறீங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியே போயிடுவீங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா சாய்ஸஸ் கொடுப்பாங்க. வந்திருக்கக்கூடிய காலேஜஸ் 6 சாய்ஸ், வந்திருக்கக்கூடிய காலேஜையே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6வது நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னா உங்களுக்கு இந்த காலேஜில் இந்த சீட் அலாட் ஆயிடுச்சு, போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அடுத்த 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் காலேஜில் போய் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிடணும். இது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சாய்ஸை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்த ஃபஸ்ட்டு சாய்ஸே வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்று அக்செப்ட் பண்ணலாம், அல்லது கவுன்சிலிங் வேண்டான்னு சொல்லி குவைட் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு வந்து சாய்ஸாக இருக்கும். பட் இது யாருக்கு சந்தோஷமாக இருக்கும்னா, டாப் காலேஜ் கொடுத்து அதுவே கிடைச்சவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தெரியாதனமாக டாப் காலேஜுக்கு பதிலாக ஒரு ஆர்டினரி காலேஜை கொடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் அப்படிங்கிற சாய்ஸ். அக்செப்ட்னா என்ன, நான் இந்த காலேஜை ஒத்துக்கிறேன். அப்கிரேட்னா எனக்கு இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான், இருந்தாலும் இதுக்கு மேலே என்னோடய சாய்ஸஸ், உங்களுக்கு 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கு தான், 9, 8, 7ன்னு கொடுத்துருக்கக்கூடிய எந்த காலேஜ் கிடைச்சாலும் சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக சந்தேகம் இல்லாமல் கொடுக்கணும். அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த காலேஜுக்கு அப்புறம் இது கிடைக்கலைன்னா இது கிடைக்கலைன்னா இதுன்னு ப்ராப்பரான ஆர்டரில் கொடுத்துருக்கணும். இப்போ 10வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, மேலே இருக்கிற 9 சாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்கிரேடை கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம். ஆனால் மேலே இருக்கிற 9 சாய்ஸில் ஒரே ஒரு சாய்ஸ் உங்களுக்கு பிடிக்காத ஒரு காலேஜில் பிடிக்காத ஒரு கோர்ஸ் எதேச்சியாக வந்திருந்ததுன்னா கூட உங்களால் இந்த அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் கொடுத்தா நமக்கு சீட் கிடச்சிருமா, ஷூராக சொல்ல முடியாது. சில பேர்த்துக்கு கிடைக்காமையும் போகலாம். ஏன்னா கலந்து கொள்ளக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போவாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அக்செப்ட் அண்ட் அப்கிரேட் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் கீழே எனக்கு 11வது சாய்ஸ் வந்து 10வது சாய்ஸை விட சூப்பராக இருக்குது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இது கீழ் நோக்கி வராது, மேல் நோக்கி மட்டும்தான் வரும். அக்செப்ட் அண்ட் அப்கிரேடில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்கிரேடில் மேலே ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காலேஜ் வேறு யாருக்காச்சும் அலாட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு திரும்ப இதே காலேஜ் கிடைக்காது அக்செப்ட் அண்ட் அப்கிரேடில். அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்கிரேட். எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம், மேலே இருக்கிற காலேஜ் கொடுங்க அப்படிங்கிறது.
எனக்கு இந்த ரவுண்டே வேண்டாம், நான் கொடுத்துருக்கிற சாய்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல, அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன். ஆனால் அது மிக முட்டாள்தனமான விஷயம். ஏன்னா டாப்பர்ஸ் எல்லாருமே இந்த ரவுண்டில் இருப்பாங்க, டாப் காலேஜஸ் சீட் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அடுத்த ரவுண்டில் இவங்கெல்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் டாப் ரேங்கராக இருந்தாலுமே அங்கே நீங்கள் ரொம்ப லோயர் காலேஜஸை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால் நிறையா சாய்ஸஸ் கொடுங்க, நல்ல சாய்ஸ் கொடுங்க, ப்ராப்பரான ஆர்டரில் கொடுங்க. ஸோ இப்போ வந்து இதை கொடுக்கலாம், அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னு கொடுக்கலாம். இல்லை இந்த கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனையும் எடுத்து நீங்கள் வெளியவும் வந்துடலாம். ஒருவேளை நீங்கள் எந்த சாய்ஸுமே அலாட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், அல்லது குவைட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது தான் வெளியே போகலாம். சரி, இப்போது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதில் அக்செப்ட் பண்ணவங்க வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வாங்கிக்கிறீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்க வந்து டிஎஃப்சிக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டுக்கிட்டு வரணும்னு கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டுக்கிட்டு வந்து கட்டணும்னு கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, ப்ரைவேட் காலேஜாக இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, 7.5க்கு அமௌண்ட் இருக்காது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு அமௌண்ட் இருக்காது. இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்ஸோட அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்க மட்டும். ஏன்னா அக்செப்ட்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு காலேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. மேலே காலேஜ் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீங்கள் ஒரு காலேஜில் கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் மட்டும் டிஎஃப்சி போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சிக்கு போயிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சி போக தேவையில்லை. நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்தவங்களும் டிஎஃப்சி போக தேவையே அவசியமில்லை. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வேர்டில் சீட் கிடைச்சா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பழைய காலேஜ் கிடைக்காது, ஏன்னா வேண்டான்ட்டிங்க, அதனால் அது கிடைக்காது. ஸோ இப்போது உங்களுக்கு கிடைச்சிருந்தா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், கிடைக்கலைன்னா நீங்கள் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது அதை விட முக்கியமான விஷயம். காலேஜா கோர்ஸா அப்படிங்கிற டவுட் இருந்து தான் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த கோர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு கொடுங்க. காலேஜ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. ஐயோ இந்த காலேஜ் வேண்டாம், இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் நல்ல முடிவெடுத்து இந்த சாய்ஸஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து வர வீடியோக்களில் நம்ம வந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாருமே நல்ல விதமாக சாய்ஸ் ஃபில் பண்ணி நல்ல கல்லூரிகள் கிடச்சி, நல்ல கல்லூரிகளில் நல்ல இடங்கள் கிடச்சி, நல்ல பிரான்ச் கிடச்சி வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.